உலகின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக காலநிலை மாற்றம் இருக்கும் என்று வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் மகளும் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானியுமான சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் போருக்கு உணவு முக்கிய காரணமாக இருப்பதாக கூறினார். காலநிலையா இருக்கட்டும், பல்லுயிரினுடைய சிக்கல்களாக இருக்கட்டும், இந்த அனைத்திற்குமே ஒரு தீர்வு காணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஐயாவுடைய நோக்கமாக இருந்தது. இப்போ உள்ள பிரச்சனைகளை இந்த மாநாடு நடத்தப்படுற மாநாடு எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸ் நீங்க கொடுக்க இருக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்பட இருக்குது? இந்த சென்டினரி நூற்றாண்டு விழால கிட்டத்தட்ட ஒரு 35 தேசத்திலேருந்து விஞ்ஞானிகள், பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் விவசாயிகளும் வந்திருக்காங்க. நம்ம நாட்டிலேருந்தே ஒரு 300 விவசாயிகள் இங்கே சேர்ந்திருக்காங்க, விஞ்ஞானிகள் கூட. ரைஸ் அண்ட் வீட் பொறுத்த வரைக்கும் we are self sufficient, but if we look at protein, pulses, oil, இதில் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி இப்போ தேவை. மில்லட்ஸை பற்றி சொன்னார் பிரதமர். மில்லட்ஸ் climate resilient and nutritious. நாட்டிலையும் நம்ம ஒரு ஸ்டேட்லேயும் மில்லட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பாலிசிஸ் கொண்டு வரலாம், இது எல்லாத்தையும் 3 நாள் பேசிட்டு நாங்கள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கால் டு ஆக்ஷன் ஒன்று வெளியில் ப்ரொக்ளைம் பண்ணலான் இருக்கோம். தமிழ்நாடா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், வறட்சிகள் அதிகமாக காட்டப்பட்டு வருது. ஸோ இந்த நிலையை போக்குறதுக்கு என்ன மாதிரியான சுயசார்பு நடவடிக்கைகளை இந்திய விவசாயிகள் மேற்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த காலநிலை மாற்றல் ஒரு பெரிய த்ரெட்டா இருக்க போகிறது. ஏன்னா அன்டைம்லி ரெயின், மழை வரும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெயில் நிறையா காக்கும். இதில் ஹியூமன் ஹெல்த்லேயும் நிறையா இம்பேக்ட் இருக்குது. வி ஹாவ் டு திங்க் அடுத்த 25 வருஷத்தில் நம்ம இப்போ எங்கே பேடி பண்ணிகிட்ருக்கோமோ அங்கே விவசாயிகள் பேடி தான் இப்போ பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருக்கலாம். ஒரு 25 வருஷம் கழிச்சு அங்கே தண்ணி இருக்காது அப்படின்னு. ஸோ பேடி கல்டிவேஷனை எப்படி நம்ம குறைச்சி தண்ணியில் பண்ண முடியும்? ஸோ அதில் ஜெனட்டிக் டெக்னாலஜிஸ் இதில் நிறையா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுட் அண்ட் பீஸ் விருது, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே. ஃபுட் அண்ட் பீஸ் ப்ரைஸ் இது ஜாயிண்ட் prize given by World Academy of Sciences, the World Academy of Sciences அப்படின்னா அது வேர்ல்ட் ஒரு லார்ஜஸ்ட் சயின்டிஃபிக் அகாடமி. அவங்களும் MSSRF-உம் சேர்த்து MS சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ் அப்படின்னு இன்னைக்கு முதல் அவார்ட் பிரதமர் கையால் வாங்கினார் ஒரு நைஜீரியன் சயின்டிஸ்ட் டாக்டர் எடன்லே. இந்த ஃபுட் அண்ட் பீஸுங்கிறது ஏன் இப்போ அந்த இது சேர்த்து கொண்டு வந்திருக்கோன்னு கேட்டிங்களான்னா, உணவு இல்லைன்னா சாந்தி இருக்காது எந்த இடத்துலையும். இப்போ உலகத்துலேயே நம்ம பார்க்குறோம், நிறையா இடத்துல வார்ஸ், கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கு ரூட் காஸ் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி. அதனால தான் ஃபுட் அண்ட் பீஸ்.